Hi friends, இந்த வீடியோவில் Realme 9i இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் பண்ணலாம். ஒரு 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்டில் வந்து 9i அப்படிங்கிறத பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி மொபைல் வச்சுருக்காங்க. டிபு கேஸ், சிம் எஜெக்டர், யூசர் மேனுவல், டைப் சி கேபிள், 33 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸில் வச்சுருக்காங்க. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய பிராண்டு சார்ஜர் பாக்ஸில் வைக்க மாட்டாங்க. பட் இவங்க சார்ஜர் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். மொபைல் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொபைல் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய மொபைல் ஃபோன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மொபைலோட ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா பவர் பட்டன் இருக்குது. இதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இடது பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ண பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா 3.5mm ஜாக், டைப் சி சார்ஜிங் போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது 6GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் மாடல். இதில் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 128GBயில் 108GB ஃப்ரீ மெமரி உங்களுக்கு இருக்குது. டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, 6.6 inches LCD ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 4G சிம் கார்டு மற்றும் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 1TB வரைக்கும் மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 11 ரன் ஆகுது. ஸ்னாப்ட்ராகன் 680 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 nm பில்ட் பண்ண சிப்செட். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 33 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸில் வச்சுருக்காங்க. பேக் கேமரா பார்த்திங்க அப்படின்னா 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா சைடில் இருக்குது. 16 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா மற்றும் பேக் கேமரா யூஸ் பண்ணி 1080 பிக்சலில் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா, இதை பற்றி அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.